வணக்கம். இன்னைக்கு துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா, பிரபு, இமான் அண்ணாச்சி, மனோபாலா இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த காக்கி சட்டை படத்தோட விமர்சனம் பார்க்கலாம். காக்கி சட்டை இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு ஏட்டா இருப்பார். இந்த நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் யாருக்குமே தெரியாமல் அப்பாவி மக்களோட பாடியெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளிநாட்டில் ரெட் மார்க்கெட்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுதான் உடம்புல இருக்க கிட்னி எல்லா உறுப்புகளையும் எடுத்து அது யாருக்குமே தெரியாமல் அதிக விலைக்கு விற்கிறது தான் ஒரு மார்க்கெட் வில்லன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த வில்லனுக்கும் எப்படி நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் இடையில என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது, எப்படி அந்த வில்லனை பிடிக்கிறாரா, இல்லைன்னா வில்லன் சிவகார்த்திகேயனை என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு காமிக்கிறது எதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதை காமிப்பாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் காப்பாக நடிச்சிருக்க சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காண்டி கண்டிப்பாக உடம்பை கொஞ்சம் இதை ஃபிட்டாக வச்சுருக்காரு. அதுக்காண்டி நம்ம சிவகார்த்திகேயனை பாராட்டியே ஆகணும். படம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் இது சிவகார்த்திகேயனை ஒரு லந்தா ஒரு காமெடியாக படம் அப்படியே போய்கிட்டு இருக்கும். டேரக்டர் கதையை ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸை காமிச்சிருக்க மாட்டார். காமிக்காமல் அந்த கதைக்குள்ளே போகிறது மாதிரி கொண்டு போயிருப்பார் எல்லாமே. ஆனால் கதையை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டார். மற்றபடி அந்த ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ் சிவகார்த்திகேயனோட லந்து எப்பயும் போல் அவரோட இது எல்லாமே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காண்டி நிறைய விஷயத்தில் அவரை பாராட்டலாம். அவரோட எஸ்பெஷலி டான்ஸ் நல்லா ரொம்ப ட்ரை பண்ணி ஆடியிருக்காரு. கண்டிப்பாக அது பார்க்குறப்போ நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதே மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸு அதுவும் பயங்கர ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த ஆக்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு காமெடித்தனமாக இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. அப்புறம் படம் ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம துரை செந்தில்குமார் படத்தோட கதைக்குள்ளே கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற அப்படி கதை கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக தான் போகுது. எந்த இடத்துலையுமே ஒரு போர் அடிக்காமல் போகுதுன்னு தான் சொல்ல முடியும். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயனை நம்ம பழைய படங்கள் பார்த்த சிவகார்த்திகேயனை காட்டி இந்த படத்தில் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான சிவகார்த்திகேயன் எல்லாராடையும் பார்க்க முடியும். இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு காமெடி மட்டும்தான் வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு டயத்தில் என்னால் ஆக்ஷன் மூவியும் பண்ண முடியும், என்னால் டான்ஸும் ஆட முடியும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. பண்ணது சும்மா சாதாரணமாக பண்ணலை, அதை பண்ண விதம் பெர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் இமான் அண்ணாச்சி சிவகார்த்திகேயன் கூட படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றாரு. ரெண்டு பேருக்குடைய ஒரு காமெடித்தனம் ஓரளவுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் ரொம்ப சிரிக்கக்கூடிய அளவு இல்லை. இமான் அண்ணாச்சியோட காமெடி, சிவகார்த்திகேயனோட காமெடி நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் நம்ம பிரபு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் வர்றாரு படத்து ஃபுல்லாக. இதில் நல்லாவே அவர் கொடுத்துருக்க ரோலை பெரிய ரோல் இல்லை, அவர் கொடுத்துருக்க ஒரு சின்ன ரோலை நல்லாவே பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அப்புறம் இந்த படத்தின் வில்லன் விஜய் ராஜ் எல்லாராலையுமே கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு வில்லனாக இருப்பார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கு நிறைய இந்த படத்தை பார்த்துட்டு நிறையா வில்லனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அசால்ட்டாக ஒரு வில்லனில் அப்படியே கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறது இந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அந்த வில்லனுக்குரிய ஒரு இதே இல்லாமல் அப்படியே ஒரு அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. இதுக்காண்டி இந்த வில்லனை சூஸ் பண்ண டீமை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த விஜயராஜ் கண்டிப்பாக நிறையா படத்தில் வில்லனாக இனிமேல் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா வில்லன்கள் தமிழ் மூவியில் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றப்போ இது மாதிரி வில்லன்கள் வர்றது கண்டிப்பாக ஒரு வரவேற்க தர வேண்டிய ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீதிவ்யா எல்லா படத்துலையும் கொடுக்குற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சின்ன இது சாங்ஸ்க்கு மட்டும் போகிறது மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஹீரோயினை மையப்படுத்தி தான் இருக்கும். அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள மையப்படுத்தி தான் இந்த கதையை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் நல்லாவே நடிச்சிருக்காங்க. டான்ஸ் தான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு இது பண்ண முடியல. இருந்தாலும் அந்த ஒரு சாங்கில் குத்துப்பாட்டுக்கு நல்லா ஆடியிருக்காங்க. அதுக்கு பாராட்டியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம மனோபாலா நல்லாவே காமெடி பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வருவார், படம் ஃபுல்லாக அப்புறம் பின்னாடி இருப்பார். நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்லாவே சிரிக்கிறது மாதிரி இந்த படத்தில் மனோபாலாவோட காமெடிஸ் நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அனிருத் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. படத்தோட ஃபுல்லாக பார்க்குறப்ப அனிருத்தோட மியூசிக் நமக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியுது. வாழ்த்துக்கள் அனிருத். எல்லா படங்களும் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட மியூசிக்கில் வர்ற எல்லா படங்களும். அப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸு ஒரு சாதாரண ஒரு
தெருக்குள்ளே இருக்க வந்து ஒரு ரவுடியை கொல்றது மாதிரி வந்து கொல்றது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தோணலை. ஏன்னா ஒரு வாஷிங்டன்லேருந்து வந்து சென்னை வரைக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து உடல் உறுப்பு வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வில்லனை வந்து ஒரு தெருவில் போய்கிட்டு இருக்க வந்து ரவுடியை சுட்டுக் கொள்கிற மாதிரி வந்து இது பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சேசிங்கோட வந்து அந்த ஃபைட்டு வச்சு ஏதாச்சும் வச்சு வந்து இதை வந்து முடிச்சிருக்கலாம். ஒரு சாதாரணமான ஒரு முடிவை பார்க்குறப்போ வந்து ஒரு ஒரு மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது முன்னிருந்தே வந்து கொண்டு போயிருந்தாருன்னா வந்து படம் வந்து இதை காட்டிலும் வந்து விறுவிறுப்பாகவே வந்து இருந்திருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஓவராலாக வந்து என்டையர் மூவியை பார்க்குறப்ப ஏதோ ஒன்று வந்து மிஸ் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த படத்தின் சிவகார்த்திகேயனுக்காண்டி வந்து ஒரு முறை வந்து எல்லாருமே வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காம தான் வந்து இருக்குது படம். இருந்தாலும் ஒரு சில குறைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.